ஹாய், ஹலோ. அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கான பேசிக்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். அதில் வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸோட 4 பில்லர் ஒன்று சொன்னேன். 4 பில்லர்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம், ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? அது ரொம்ப பேசிக்கானது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரைஸ் ஆக்ஷன் தான் பேசிக்கே. அதை வச்சு தான் டெக்னிக்கல் அனலிஸ்டே மற்றதெல்லாம் இது பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்க்கலாம். ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன்னா ஒன்றும் இல்லைங்க. ப்ரைஸ் மூமெண்ட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். டே டைம் எப்படி மூவ் ஆகுது, வீக்லி எப்படி மூவ் ஆகுது, மந்த்லி அந்த ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுது, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஹவர்லி எப்படி மூவ் ஆகுது, 15 மினிட்ஸ் எது வேணாலும் அனலைஸ் பண்ணலாம். இப்போது நான் அந்த கேண்டலில் சொல்லியிருந்தேன், ஒரு கேண்டலுக்கு வந்து ஓப்பன் ப்ரைஸ் இருக்கும், க்ளோஸ் ப்ரைஸ் இருக்கும், டேயோடைய ஹையோ வீக்லியோடைய ஹை ஆர் லோ, இதெல்லாம் அந்த கேண்டில். இந்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு சார்ட்டாக ஃபார்ம் பண்ணுறோம். அதான் கேண்டில் ஸ்டிக் சார்ட். அந்த சார்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட் கேண்டல்ஸ்லாம் எங்கெங்கே வந்தால் என்னென்ன மூமெண்ட் இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம படிக்க போகிறோம். ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ரெண்டு பேட்டர்ன் இருக்குது. ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ப்ளஸ் வெஸ்டர்ன் பேட்டர்ன். ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஜப்பானில் கண்டுபிடிச்சாங்க, ஸ்டீவ் நிசான் கண்டுபிடிச்சாரு. வெஸ்டர்ன் பேட்டர்ன்ஸில் வந்து டபுள் பாட்டம், அதாவது எம் பேட்டர்ன், டபிள்யூ பேட்டர்ன், ட்ரையாங்கிள்ஸ், வெஜ் பேட்டர்ன்ஸ், ஃப்ளாக் அண்ட் போல், இதெல்லாம் வெஸ்டர்ன் பேட்டர்ன்ஸில் வரும். சரி, நம்ம ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் படிக்கிறதுனால நமக்கு என்ன தெரியுது, இது பார்க்கறதுனால நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அந்த சார்ட்டில் அப்படின்னா, மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பார்க்கலாம். மார்க்கெட் வந்து எங்கே மூவ் ஆகுது, எந்த சைடு போகுது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த ட்ரெண்டு. இப்போ வந்து அப் ட்ரெண்டாக இருந்தால் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கா, இல்லை டவுன் ட்ரெண்டுனா ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கா, இல்லை மார்க்கெட் எங்கே இடத்துல ரிவர்சல் ஆகுது, டவுனில் போயிட்டு, இல்லை அப்பில் போயிட்டு எங்கே ரிவர்சல் ஆகுது, அதெல்லாம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சம்டைம்ஸ் ரிட்ரஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்கலாம். ஒரு அப் ட்ரெண்டில் எப்பயுமே ரீட்ரஸ்ட் ஆகிட்டு மேலே போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டாக் எடுத்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு ரீட்ரஸ்ட் ஆகிட்டு மேலே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ரீட்ரஸ்ட்மெண்ட்டெல்லாம் இதில் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் எங்கே வாங்கலாம், என்ட்ரி ப்ரைஸ் என்ன, எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும், எக்ஸிட் ப்ரைஸ் என்ன, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வச்சு டிசைட் பண்ணுறோம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் நெக்ஸ்ட்டு நம்ம படிக்க போகிறோம். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்லேயே வந்து சில பேர் வந்து வேறு வேறு மாதிரி டைப்ஸ் வச்சுருப்பாங்க. இது வந்து இது ஈஸியாக இருக்கும். சிங்கிள் கேண்டில் பேட்டர்ன்ஸு, டபுள் கேண்டில் பேட்டர்ன்ஸு, ட்ரிபிள் கேண்டில். ஒரே ஒரு சிங்கிள் கேண்டில் வந்தால் அது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சிங்கிள் கேண்டில் பேட்டர்ன்ஸில் ஃபஸ்ட்டு ஒயிட் மார்பல்ஸ். ஒன்றும் இல்லைங்க, இங்கே வந்து இதுக்காக தான் பாயிண்ட் எடுத்து வச்சோம். இது ஓப்பன் ப்ரைஸு, இங்கே ஓப்பன் ஆகிட்டு இங்கே க்ளோஸ் ஆகுது. இது வரைக்குமே வந்து பையர்ஸ் மட்டும் தான் கண்ட்ரோலில் இருக்காங்க. பையிங் ஆர்மி தான் கண்ட்ரோலில் இருக்காங்க, செல்லிங் ஆர்மி தோத்துட்டாங்க. ஸோ அதனால் ஒரு பெரிய பாடியோட ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணான். அதுக்கு பேர் ஒயிட் மர்பஸ், இல்லைன்னா வந்து ஜம்போ கேண்டில், இல்லை பிக் பாடி கேண்டில், நீங்கள் எது வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, இதில் வந்து செல்லிங் ப்ரெஷரே இல்லை, பையர்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் வந்தால் உடனே அப் ட்ரெண்ட் போகும். ப்ளஸ் இது இல்லாமல் வந்து இந்த ஜம்போ கேண்டில் வந்து ஸ்பெஷலான கேண்டில். இது எங்கெங்கெல்லாம் வந்தால் எப்படி நம்ம ஆக்ஷன் எடுக்கணும், அதான் ப்ரைஸ் ஆக்ஷன். அதை வந்து நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவில் கொடுக்குறேன். ஏன்னா அது ட்ரெண்ட் லைனில் வந்தால் என்ன மாதிரி ஆக்ஷன் கொடுக்கும், மூவிங் ஆவரேஜில் இருந்தால் எப்படி கொடுக்குது, இல்லைன்னா வந்து பிரேக் அவுட்டில் கொடுக்குதா, பிரேக் டவுனில் கொடுக்குதா, எல்லாமே பார்க்கலாம். எல்லா கேண்டலுக்கும் ஆப்போசிட் கேண்டலுக்கும் ஒயிட் மார்பல்ஸ்னால் பிளாக் மார்பல்ஸ். இது எக்ஸாம்பிள் பார்த்தல அதுக்கு முன்னாடி. இங்கே பாருங்கள், பிரேக் அவுட் கொடுத்து ரீசெண்டாக நடந்தது ஆர்பிஎல் பேங்க்கில் ஒரு பெரிய ஜம்போ கேண்டலில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதனால் இது சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது. இதே வந்து இந்த கேண்டில் இல்லாமல் வேறு கேண்டலில் பிரேக் அவுட் கொடுத்தா அது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேண்டல்ஸ், இங்கே ஒரு பெரிய கேண்டல் மூவிங் ஆவரேஜில் வந்து பெரிய கேண்டல் கொடுத்துருக்கு, மேலே போயிருக்கு, இங்கேயும் கொடுத்துருக்கு, மேலே போயிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் சார்ட்டில் வந்து எல்லா சார்ட்டும் எடுத்து எங்கே வந்திருக்கு, அது மூவ் ஆகிருக்கா, ப்ரைஸு இல்லையா, ஏன் மூவ் ஆகலை, இதெல்லாம் வந்து படிக்கணும். நீங்கள் எல்லா டைமும் மூவ் ஆகாது. இப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட் பிளாக் மார்பல்ஸ். எப்படின்னா என்னன்னா, ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரெட் கேண்டில் வருது, பெரிய பாடியோட ரெட் கேண்டில் வருது. இது வந்து விக்கு, இது வந்து பாடி. இப்போ வந்து இதை எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு பையிங் பொசிஷனில் இருந்தோம்னா இந்த ப்ரைஸுக்கு கீழே போகுதுன்னா நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். சப்போஸ் ஷார்ட் ட்ரேட் எடுக்கிறோம் ஃபியூச்சர்ஸ், இல்லைன்னா
இங்கே என்ட்ரி கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அப்படி வச்சோம்னா ஒரு பெரிய ட்ரெண்ட் நமக்கு கிடைக்கும் இம்பார்ட்டண்ட் இடத்துல வரும்போது. இப்படி தான் இதை ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணும்போது பெரிய ஜம்போ கேண்டலோட வந்திருக்கு. இங்கேயும் பெரிய கேண்டலோட வந்திருக்கு. ப்ரைஸ் வந்து டிக்ளைன் ஆகி கீழே வந்திருக்கு. ஆனால் இங்கே ஒரு பெருசு வந்திருக்கு, ஆனால் இது வரல. ஏன் வரல இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து பிளாக் மர்பஸ், ஒயிட் மர்பஸ். அது ஓப்பன் ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸு, மேலே க்ளோசிங் ப்ரைஸ்க்கு மேலே போனால் நம்ம பை பண்ணணும். செல்லிங்க்கு வந்து சேம், க்ளோஸ் ப்ரைஸுக்கு கீழே போனால் செல் பண்ணணும், மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். இதுதான் இதனுடைய இது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பின்னிங் டாப். இது ஒரு ஸ்பெஷலான கேண்டில், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேண்டில். நான் இம்பார்ட்டன்ட் கேண்டில் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இன்னும் நிறைய கேண்டில்ஸும் இருக்குது. ஸ்பின்னிங் டாப்னா ஒன்றும் இல்லை, சின்னதாக பாடி இருக்கணும், மேலே கீழே ஷேடோ வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் ஸ்பின்னிங் டாப். மேலேயும் கீழே ஷேடோ ஈக்குவலாக இருக்கணும், ப்ளஸ் வந்து பாடி வந்து சின்னதாக இருக்கணும். அப்படின்னு தான் அதுக்கு பேர் ஸ்பின்னிங் டாப். ஸ்பின்னிங் டாப்பை எப்படி ட்ரேட் பண்ணலாம்னா, ஸ்பின்னிங் டாப்புக்கு எந்த கலர் வேணாலும் இருக்கலாம். க்ரீனாகவும் இருக்கலாம், ரெட்டாகவும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த இடத்துல வருது அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பின்னிங் டாப் வருதுன்னா மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது வந்து எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். இந்த லோவை இதுக்கு மேலே, இந்த டாப்புக்கு மேலே வர்றது தான் என்ட்ரி ப்ரைஸ். இது ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். பெரிய மொமெண்டம்லாம் இதில் கிடைக்கும். ஸ்பின்னிங் டாப் வித் ஹை வால்யூம்லாம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இதே வந்து ஸ்பின்னிங் டாப்பே செல் எக்ஸாம்பிள்ஸ்க்கும் வரும். ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் வருது. இங்கே என்ன பண்ணால், நம்ம சப்போஸ் இங்கே பை பண்ணியிருக்கோம் சப்போர்ட்டில் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்பின்னிங் டாப் வருது அப்படின்னா, ஸ்பின்னிங் டாப் வருதுன்னா இந்த இடத்துல நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சிடலாம். இதுக்கு கீழே போனால் நம்ம எக்ஸிட் ஆகிடுற மாதிரி. நெக்ஸ்ட் டே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே மாற்றி வச்சிடலாம். மீன்ஸ் இந்த கீழே போனால் நம்ம இவ்வளோ ப்ராஃபிட் மட்டும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி. சப்போஸ் நம்ம வந்து புதுசாக ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டா நமக்கு இவ்வளோ ப்ரைஸ் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கும். இங்கே வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணால் இவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். இதுதான் ஸ்பின்னிங் டாப்பு. இது என்னென்னா, ஸ்பின்னிங் டாப்புக்கு வந்து இன்டிசிஷன் தான். பட் வந்து ஏதோ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுது, பையர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸ் இருக்காங்க, அலர்ட்டாக இருங்க. ஸ்பின்னிங் டாப் அதான் சொல்கிறாங்க. இந்த விக்கு வந்தால் வந்து இன்டிசிஷனாக தான் இருக்கும், மேலே கீழேயும் எல்லாமே போயிருக்கும். சரி, அடுத்தது டோஜி கேண்டில்ஸ். டோஜின்னா இந்த பாடி இருக்காது உங்களுக்கு. ஓப்பன் ப்ரைஸு க்ளோஸ் ப்ரைஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். டேயில் வந்து மொமெண்டம் நடந்திருக்கும் மேலே கீழே. இது வந்து நார்மல் டோஜி. இது ப்ளஸ் மாதிரி இருந்தால், இந்த ப்ளஸ் மாதிரி இருக்கிற டோஜி ஒரு பெரிய அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறமோ வந்தால் வேறு ட்ரெண்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் டேயில் நமக்கு அது வந்து தெரியும். இதே வந்து ஓப்பன் ப்ரைஸும் க்ளோஸ் ப்ரைஸும் மேலே இருக்குன்னா அதுக்கு பேர் ட்ராகன் ஃப்ளை டோஜி. ஓப்பன் ப்ரைஸும் க்ளோஸ் ப்ரைஸும் ஈக்குவலாக இருந்து கீழே இருந்தால் அது கிரேவ் ஸ்டோன் டோஜி. இது வந்து அப் ட்ரெண்டுக்கு மேலே வந்துச்சுன்னா ரெண்டுமே வந்து ரிவர்சலுக்கான சான்ஸ் இருக்கும். அதேமாரி டவுன் ட்ரெண்டில் வந்தால் மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு இன்டிசிசிவ் கேண்டல். இதுக்கப்புறம் வர கேண்டல் தான் நமக்கு வந்து டிசிஷன் கொடுக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. ஒரு சின்ன அப் ட்ரெண்டு, ஒரு டோஜி கேண்டில் இருந்தது, ப்ளஸ் இங்கே ஒரு டாப் இருக்குது, அதனால் ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சு. இது மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு இடத்துல இன்டிசிசிவாக இருக்கும். இங்கேருந்து மேலே போயிடுச்சு, டோஜி இருக்குது, இங்கேயும் ஸ்பென்னிங் டாப் இருக்குது, ஆனால் மேலே போயிருக்கு. நம்ம ரூல் என்னென்னா, இங்கே தான் ஸ்டாப் லாஸ் வச்சிடணும், மேலே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ட்ரேடை வந்து கேரி பண்ண முடியும் நம்மளால். நம்ம இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுறோம்னா இவ்வளோ பெரிய இது கிடைக்காது. அதுக்கு தான் சொல்கிறது ஸ்டாப் லாஸ், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா மேலே போய்ட்டுருக்கும். இதுதான் வந்து டோஜி கேண்டலோடைய இது. சப்போஸ் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் டோஜி வருதுன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ட்ரிக்கான சான்ஸாக கூட அது இருக்கலாம். அந்த டோஜிக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம நல்லா பை பண்ணலாம். டோஜியோடைய ஸ்பெஷல். நம்ம அடுத்து கேண்டில் பார்க்கலாம். அடுத்து வந்து ஹேமர். ஒன்றும் இல்லை, சுத்தியல். ஒரு ஹெட் இருக்கும், ஒரு ஹேண்டில் இருக்கும். ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் அந்த ஹேமர் வருதுன்னா அது வந்து நல்ல ஒரு ரிவர்சலுக்கான இது. என்ன இது ஹேமர் என்ன சொல்லுதுன்னா, ஒரு
செல்லிங் ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருந்தது. இங்கேயும் செல்லிங் ப்ரெஷர் வந்தது. ப்ரைஸ் இந்த லோ வரைக்கும் போச்சு. ஆனால் வந்து பையர்ஸ் இங்கே நிறைய வந்துட்டாங்க கடைசியில். அதனால் பை பண்ணி மேலே வந்து ஹேமரும் வந்து க்ரீனாகவும் இருக்கலாம், பிளாக்காகவும் இருக்கலாம், ஐ மீன் ரெட்டாகவும் இருக்கலாம். அது வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. எந்த ஹேமராக இருந்தாலும் ஹேமருக்கு மேலே இது எப்படி ட்ரேட் பண்ணணும்னா, ஹேமருக்கு மேலே பை பண்ணணும், ஹேமருக்கு மேலே பை பண்ணணும், ஹேமருடைய லோ வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிடணும். இது ஸ்டாப் லாஸ் வச்சிடணும், இதுக்கு மேலே பை பண்ணணும், ப்ரைஸ் மேலே போய்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் பாருங்க. இங்கே பாருங்க, ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு, ஹேமர் வந்திருக்கு, ஹேமருக்கு மேலே மூவ் ஆயிருக்கு, ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சாச்சு, நமக்கு எவ்வளோ ப்ரைஸ் மூமெண்ட் கிடச்சிது. இங்கே பாருங்கள், பர்ஃபெக்டான ஹேமர். ஹேமர்னால் மேலே வரக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து மேலே விக்ஸ் வந்து லைட்டாக வரும். எக்ஸாக்டாக நம்மளால் இது பண்ண முடியாது. இது நம்மளே ஃபார்ம் பண்ண பேட்டர்ன்ஸ் தானே. இங்கே பாருங்கள், ஸ்டாப் லாஸு, இது என்ட்ரி ப்ரைஸு, மேலே போயிட்டுருக்கு ட்ரெண்டு. சில டைமு ஹேமர் வந்து இது வரைக்கும் கூட வரலாம், வந்துட்டு கூட மறுபடியும் டச் பண்ணிட்டு மேலே போகலாம். அதனால் ஹேமரோடைய ஸ்டாப் லாஸ் ஹேமர்லேயே அப்படியே வச்சுக்கோங்க, சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ இதுக்கும் ஆப்போசிட் பேட்டர்ன் இருக்கும். எப்படி ஒயிட் மர்மர்ஸ்க்கு பிளாக் மர்மர்ஸு, அது மாதிரி ஹேங்கிங் மேன், அதாவது ஹேமருக்கு வந்து ஹேங்கிங் மேன். ஹேமரை எடுத்துமே ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் மேலே வந்துச்சுன்னா அது ஹேங்கிங் மேன். தொங்கிக்கிட்டு இருக்க மனுஷன் விழுந்துருவான் எப்போனாலும். அதே மாதிரி தான் ப்ரைஸ் வந்து தொங்கிட்டு இருக்கு, அலர்ட் ஆகிடுங்க. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் நம்ம வந்து பொசிஷன் வாங்கிட்டே வந்தோம்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். இது பிரேக் பண்ணதுன்னா எக்ஸிட் ஆயிடலாம். சப்போஸ் வந்து ஃபியூச்சரில் நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னா இது மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு கீழே என்ட்ரி பாயிண்ட்டை வச்சுக்கலாம். பண்ணிட்டோம்னா நமக்கு இவ்வளோ பெரிய மூவ் கிடைக்கும். ஃபியூச்சர்ஸில் மட்டும் தான் ஷார்ட் பண்ண முடியும். அதனால தான் வந்து ஃபியூச்சர்ஸ்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா. கேஷில் வந்து விற்றுட்டு வாங்க முடியாது, வாங்கி தான் விற்க முடியும். ஃபியூச்சர்ஸில் நம்ம விற்றுட்டு கூட வாங்கிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. ஹேங்கிங் மேன் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு சின்னதாக வந்தது, இது ஜூம் பண்ணா கொஞ்சம் பெருசாக தெரியும். ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் வருது, அடுத்து ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் வருது நமக்கு. இது வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு இதுவாக இருந்துருக்கும் இந்த இது. ஆனால் ஹேங்கிங் மேன்லேயும் வந்து இந்த விக் வந்து லாங்காக இருக்கணும் நமக்கு, அதுதான் வந்து ரூலு. வேறு எதுலனா வந்து அவங்களுக்கு நான் நல்லா காமிக்கிறேன் அடுத்ததில். அதுக்கப்புறம் இன்வெர்டட் ஹேமரே வந்து தலைக்கீழே வச்சுட்டாங்க. மீன்ஸ் இந்த சுத்தியலுடைய ஹெட்டு கீழே இருக்குது, அதனுடைய ஹேண்டில் வந்து மேலே இருக்குது. சேம் பேட்டர்ன். எப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த இன்வெர்டட் ஹேமர் வருது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இங்கே, என்ட்ரி இதை பிரேக் பண்ண பிறகு வச்சுக்கலாம். இந்த கேண்டல் வந்து இதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் பண்ணும்போது இதுக்கு மேலே ப்ரைஸ் போகுதுன்னா வாங்கிக்கலாம். சேம் ஹேமர், இன்வெர்டட் ஹேமருக்கும் கலர் வந்து எந்த கலர் வேணாலும் இருக்கலாம். கலர் பற்றி இல்லை, ரெட்டாகவும் இருக்கலாம், க்ரீனாகவும் இருக்கலாம். கலர் வந்து நம்ம யோசிக்க வேண்டாம். எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பெரிய டவுன் ட்ரெண்டு, இங்கே ஒரு இன்வெர்டட் ஹேமரு, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, இங்கே என்ட்ரி கொடுக்குறீங்க. மீன்ஸ் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ், மேலே என்ட்ரி கொடுக்குறீங்க, மேலே உங்களுக்கு ப்ரைஸ் மூமெண்ட் கிடைக்கும். இது மேபி கண்டினியூஷன் பேசினா ரீட்ரெஸ்மெண்ட் ஆகிட்டு மேலே போய்க்கலாம். இங்கே ஒரு ஹேமர் வந்துருக்குங்க, இது இன்வெர்டட் ஹேமரு, இது ஹேமரு. இது மாதிரி நமக்கு நிறைய பேட்டர்ன்ஸு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், அது சின்னதான ஒரு டோஜி, கிரேவ் ஸ்டோன் டோஜி. ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் கிரேவ் ஸ்டோன் டோஜி வந்திருக்கு, டவுன் ஆகிருக்கு இந்த நேரம். ஸோ ஒரு சார்ட் எடுக்கும்போது நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும், இங்கே வந்திருக்கா இல்லையான்னு. டபுள் பாட்டம் கிரேவ் ஸ்டோன் டோஜி கீழே வந்திருக்கு மார்க்கெட். நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஷூட்டிங் ஸ்டார். இது இன்வெர்டட் ஹேமருக்கு ஆப்போசிட் பேட்டர்ன். அதே இன்வெர்டட் ஹேமர் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் மேலே வருது அப்படின்னா அது ஷூட்டிங் ஸ்டார். இல்லை எங்கே வேணாலும் வரலாம், பட் அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் மேலே வருதுன்னா அது ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்ஸாக இருக்கலாம். இதுவும் சேம் தான். நம்ம எப்படி வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கேரி பண்ணிக்கிட்டு வரோம், அப்போ வந்து இந்த இடத்துல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணணும். சப்போஸ் வந்து ஷார்ட் பண்ண போகிறோம் ஃபியூச்சர்ஸ்லன்னா இந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். சேம் தான், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம், இந்த இடத்துல செல் பண்ணுறோம் ஃபியூச்சர்ஸில் ஷார்ட் ட்ரேடிங்க்கு. ஷூட்டிங் ஸ்டார் சப்போஸ் வந்து ப்ராஃபிட்டில் நம்ம வந்து லாங் பொசிஷனில் இருந்தால் இங்கே வந்து எக்ஸிட் ஆயிரும், இந்த லோ வந்து பிரேக் பண்ணும்போது எக்ஸிட் ஆகிடலாம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய அப் ட்ரெண்டு, ஒரு இது ஹேமர், பர்ஃபெக்டான ஹேமர்,
இது பாருங்க, பர்ஃபெக்டான ஹேமரு, ஒரு அப் ட்ரெண்டு, ஷூட்டிங் ஸ்டாரு, 2 முறை இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, கன்ஃபர்மேஷன் டபுள் கன்ஃபர்மேஷன் ஆச்சு. ட்ரெண்ட் வந்து டவுன் ஆயிடுச்சு. மேபி இது ரீட்ரெஸ்மெண்ட்டாக இருக்கும், வந்துட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. ஸோ நம்ம வாங்கின ப்ரைஸ் இங்கே இங்கே வந்து நம்ம ஐயோ வருதே பெரிய கேண்டில் வருது, இங்கே எக்ஸிட் ஆயிருந்தோம்னா இவ்வளோ ப்ராஃபிட் போயிருக்கும், இங்கேயே எக்ஸிட் ஆயிருந்தா இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். மறுபடியும் இது ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கலாம். இது வந்து ஒரு பியர்சிங் பேட்டர்ன், நம்ம பின்னாடி டபுள் கேண்டல்ஸ் பார்க்கலாம், பியர்சிங் பேட்டர்ன் மாதிரி மறுபடியும் இங்கே ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கலாம். நமக்கு வந்து ஒரு ஸ்டாக் வச்சு அப்படியே கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எப்போ என்ட்ரி எக்ஸிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இந்த ட்ரேடிங்கில். இது டேன்றதுனால இதே வீக்லியாக இருந்தால் இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள்லாம் எப்படி ஹோல்ட் பண்ணணும், ரொம்ப நாளைக்கு ஹோல்ட் பண்ணால் எந்த சார்ட்டை பார்க்கணும், அதெல்லாம் வந்து இருக்குது. சப்போஸ் வந்து நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறேன், ஒரு 1 வீக்குள்ளார முடிக்கணும் அப்படின்னா டே ட்ரேடிங். இப்போ இது ஒரு ஸ்விங் ட்ரேடிங், இங்கே வந்து ஒரு ஹேமர் வச்சு எடுத்தீங்க, இதே வந்து பெருசாக போயிருக்கும் இந்த ட்ரேடிங்கு. இதை வந்து இது பண்ணிக்கலாம். சப்போஸ் இது ஸ்விங் ட்ரேடிங்கே எடுத்து நல்லா போகுதுன்னா நம்ம வந்து 1 வீக் 2 வீக் அப்படி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து வீக்லி கணக்கில் வச்சோம்னா அது பொசிஷனல் ட்ரேடு, மந்த்லி கணக்கில் ஒரு ட்ரேடு ஹோல்ட் பண்ணலாம், அது வந்து லாங் ட்ரேடு இன்வெஸ்ட்மெண்ட்டு இது மாதிரி வச்சுக்கலாம். வீக்லி டு மந்த்லி வரைக்கும் ஹோல்ட் பண்ணால் அது வந்து பொசிஷனல் ட்ரேடு. டேஸ்லேருந்து ஒரு 3 டேஸ்லேருந்து 1 வீக் ஆர் எந்த ட்ரேடாக இருந்தால் நமக்கு வந்து கேண்டல்ஸ் எப்போ வந்து எக்ஸிட் சிக்னல் கொடுக்குதோ அப்போ தான் எக்ஸிட் ஆகணும். சரிங்களா? அது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எப்போ என்ட்ரி கொடுக்குதோ அப்போ வந்து என்ட்ரி ஆகலாம். ஓகே, இது இது மட்டும்தான் சிங்கிள் கேண்டல்ஸில். இதில் வந்து இந்த கேண்டல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் சார்ட்டில் எடுத்து. அது மாதிரி வந்திருக்கா, மேலே போயிருக்கா, இல்லை வந்து என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும். பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் தான். ஃபஸ்ட் எடுத்தோடனே சார்ட்டில் ஒன்றும் தெரியாது தான், நம்ம வந்து ஒன்று ஒன்றா தேடணும். இந்தந்த கேண்டில் இருக்கா அப்படின்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இது பண்ணலாம். இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் வந்து அந்த ஜம்போ கேண்டில், ஒயிட் மார்பிள்ஸு, பிளாக் மார்பிள்ஸு, ப்ளஸ் வந்து ஹேமர் பேட்டர்னு, ஸ்பின்னிங் டாப்பு, இன்வெர்ட்டட் ஹேமர் இன்வெர்ட்டட் ஹேமரு, ப்ளஸ்ஸு இந்த ஷூட்டிங் ஸ்டார், இதெல்லாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இது மட்டும் சிங்கிள் கேண்டில்ஸில் படிங்க, இதுவே நமக்கு ட்ரேடிங்க்கு போதும். இதுதான் நான் படிச்சிருக்கேன், இது வச்சு நல்லா ட்ரேட் பண்ணலாம். தேவையில்லாமல் எல்லாத்தையும் போட்டு குழப்ப வேணாம், கன்ஃபியூஸும் பண்ண வேணாம். குட் ட்ரேடிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து எல்லாமே சிம்பிளிசிட்டியாக தான் இருக்கும், காம்ப்ளிகேட் பண்ணுறதா இருக்கவே இருக்காது. நம்ம யாராவது இம்ப்ரெஸ் பண்ணால் தான் பெரிய காம்ப்ளிகேட்டாக எனக்கு அது தெரியும் இது தெரியும் எல்லாம் சொல்லணும். நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் நம்ம சிம்பிளாக தான் வச்சுருக்கணும். அதுதான் அந்த ஒரு மோட்டோனால தான் இது. எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக இருக்கணும், எவ்வளோ தேவையோ அது மட்டும் இருக்கணும். இப்போ வந்து 3 தான் நான் சொல்லியிருப்பேன். என்னது, இந்த ப்ரைஸ் ஆக்ஷனு ப்ளஸ் வந்து இண்டிகேட்டரில் 2 தான் இருக்கும் நம்மக்கிட்ட. ஒன்று பொலிஞ்சர் பேண்டு, ஒன்று வந்து ஆர்எஸ்ஐ இருக்கும், ப்ளஸ் வால்யூம் இருக்கும். இவ்வளோ தான். இதை விட்டுட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, அந்த காமா தீட்டா எதுவுமே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. அதனால் சிம்பிளாக தான் இருக்க போகுது இந்த டீச்சிங்கு. யார் வேணாலும் பண்ணலாம். சுத்தமாக வந்து எனக்கு மேக்ஸே வராதுன்னு எல்லாருமே இதில் பண்ணலாம். அதனால் வந்து இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம எல்லா கேண்டல்ஸ் சொல்லி கொடுத்த கேண்டல்ஸ்லாம் வந்து சார்ட் இருந்தால் அதை எடுத்து நீங்கள் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு அடுத்து கேட்கலாம். எங்கே போய் பார்க்கலான்னா, நீங்கள் வந்து ஒரு 2 சைட் இருக்குது. ஒன்று ட்ரேடிங் வியூ பார்க்கலாம், இல்லை investing.com பார்க்கலாம். இது எல்லாமே வந்து நல்லா இருக்குது, சார்ட்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். எல்லாமே அதில் சேவ் ஆகிருக்கும். அதில் வந்து லாகின் பண்ணிவிடுங்க. ட்ரேடிங் வியூ ஆர் investing.comலாம் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி அதில் நீங்கள் ட்ரா பண்ணி வைக்கிற சார்ட்ஸ்லாம் அப்படியே இருக்கும். அந்த லைன்ஸு, அந்த ட்ரெண்ட் லைன்ஸு எது போடுறீங்களோ எல்லாமே அங்கேயே இருக்கும். ஸோ இது 2த்துல உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அது மாதிரி பார்த்தா அதில் வந்து கேண்டல்ஸ் என்ன இருக்குது, எங்கே இருக்குது, அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா, எத்தனை கேண்டல்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, மீன்ஸ் எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகாது. எல்லா டைமும் வந்து அந்த கேண்டல்ஸ் வந்து அது அப்படியே போகாது. அதுக்கு தான் நம்ம எல்லாத்துலேயும் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். அது தப்புன்னா ஸ்டாப் லாஸ், அவ்வளோதான், வெளியே வந்துட வேண்டியது தான்.
அது மாதிரி பண்ணியிருக்கா, எவ்வளோ பர்சன்டேஜில் வந்து சக்ஸஸ் ரேட் இருக்குது ஒவ்வொரு கேண்டலுக்கும். அப்போ தான் எந்த கேண்டில் பவர்ஃபுல்லான கேண்டில் அப்படின்னு நீங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு. தமிழில் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பேசிக்லேருந்து டாப் லெவல் வரைக்கும் சிம்பிளாக எப்படி கொண்டு போகலான்ற ஒரு முயற்சியில் இந்த வீடியோலாம் நாங்கள் போட்டுட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.